மதுரைக்கு வந்துள்ள தாவேகாவின் முக்கிய நிர்வாகி திரு அருண்ராஜ் அவர்கள் நம்மிடம் பிரத்யேகமாக பேட்டியளித்துள்ளார். சார், இன்று அரசியல் சூழல் தேர்தலுக்கு இன்னும் ஒரு மாதம் தான் இருக்குது. தேர்தல் அறிவிப்புக்கு இன்னும் 2 மாதங்களில் தேர்தல் வந்துடும். இந்த சூழலில் நம்ம தாவேகாவினுடைய எப்படி இருக்குது, கூட்டணியுடைய வாய்ப்புகள், இல்லாட்டி அது இல்லாத பட்சத்தில் எந்த மாதிரி நம்ம தேர்வு செய்ய போகிறோம், என்ன ஒரு யுத்தியோடு நம்ம தேர்தல் சந்திக்க போகிறோம்? தலைவர் அவர்கள் மாமல்லபுரத்தில் நடந்த கூட்டத்திலே ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தார். நட்பு சக்திகள் வந்தாலும் வராவிட்டாலும் தமிழக வெற்றி கழகம் தேர்தலை சந்திக்க தயாராகி கொண்டிருக்கிறது. அதன் ஒரு பகுதியாக இன்று தேர்தல் அறிக்கையின் குழு மதுரையில் மக்களை சந்தித்தோம். அனைத்து தரப்பட்ட கிட்டத்தட்ட 8 வருவாய் மாவட்டங்களிலிருந்து அனைத்து தரப்பட்ட மக்கள் மற்றும் பல்வேறு அமைப்புகள் வந்து எங்களை சந்தித்து அவர்களுடைய கோரிக்கைகள் அவர்களை அளித்தார்கள். அவர்கள் ஒன்று சொன்னது என்னன்னா, இதுக்கு முன்னாடிலாம் வந்து திமுக அதிமுகலாம் சொல்லி எங்களால் வெறுத்து போயிட்டோம். ப்ளஸ் நாங்கள் இப்போ அவங்ககிட்ட தேர்தல் அறிக்கைக்குழு வந்தாலும் நாங்கள் போகிறதே இல்லை. நாங்கள் தமிழக வெற்றி கழகம் தேர்தல் அறிக்கைக்குழு வந்தாலும் நாங்களே முன் வந்து ஆர்வமாக வந்து மக்கள் வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அனைத்து மக்களிடம் ஒரு பெரிய மாற்றத்திற்கான நம்பிக்கை இருக்குது. நம்பிக்கையை வந்து தமிழக வெற்றி கழகம் கொடுத்துருக்கு. அந்த நம்பிக்கையை நாங்கள் பூர்த்தி செய்வோம். தேர்தலை பிரச்சாரத்திற்காக தனியாக ஏற்படுத்தப்பட்ட குழுவும் அதற்கான பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். விரைவில் தலைவர் அவர்களின் பிரச்சாரத்திற்கான திட்டம் வெளியிடப்படும். பிரச்சாரம் வந்து பொதுக்கூட்டமாக இருக்குமா சார், இல்லாட்டி ஒரு தொகுதி வகையாக ஒரு சுற்றுப்பயணமாக இருக்குமா சார்? தமிழகத்தை ஒரு பெரும் தாக்கத்தை உண்டாக்கக்கூடிய பிரச்சாரம், அதற்கான திட்டம் வகுத்து கொண்டு திட்டத்தை பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அது விரைவில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும். இப்போ வந்துங்க சார், இப்போ நம்ம தாவேகா கூட்டணியில் காங்கிரஸ், ஓபிஎஸ், தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கா? அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இவ்வளவு நாள் பொறுத்துட்டீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இதர கூட்டணி குறித்தான அறிவிப்பு தலைவர் அவர்களே வெளியிடுவார். இறுதி முடிவு அவருடையது.